ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோபி 65, அதை காலிஃப்ளவர் 65 நம்ம பார்க்க போகிறோம். அது தேவையான பொருள் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் நான் எடுத்திருக்கேங்க. அதை எடுத்துகிட்டு அதை தனித்தனியாக இந்த மாதிரி பீசஸாக நான் போட்டுட்டு இதை வந்து நம்ம சுடுதண்ணி வச்சு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த காலிஃப்ளவரையும் நான் போட்டுட்டேங்க. கொஞ்சமாக அதில் உப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ போட்டு இதை கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு இதை எடுத்துட்டேங்க. ஸோ இதில் இருக்க அந்த பூச்சி இதெல்லாம் போயிடும் உங்களுக்கு. தென் வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து 2 டேபிள் ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துங்க, மைதா மாவு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, பொரிக்க எண்ணெய் தேவையான அளவுங்க, தயிர் வந்து நமக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோங்க. ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுங்க நம்ம பார்ப்போம். இதில் நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்ச விழுதுங்க 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். ஸோ 2 ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போதுங்க. தென் வந்து இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்கு தாங்க. ஸோ அது எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் மைதா மாவு, இதுக்கு நம்ம தேவைக்கு ஏற்ப நமக்கு கொஞ்சம் தயிர் நம்ம விட்டுக்கிறோம். உங்களுக்கு தயிர் பிடிக்காதுன்னா எலுமிச்சம்பழம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதில் தயிரையும் ஆட் பண்ணி இதை பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் நம்ம காய வச்சுக்கலாம். உங்களுக்கு தயிர் பிடிக்கல நீங்கள் எலுமிச்சம்பழமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் ஆட் பண்ணலைங்க, ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப கேடு, அதனால் நான் ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு விருப்பம் கலரிங் நல்லா சிகப்பு கலர் வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிச்சு. இதில் நம்ம காலிஃப்ளவரை போடுறோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஹீட்டாக இருந்தால் தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம அனலாக குறைச்சிக்கலாங்க. ஸோ இதை நல்லா வேக வச்சு நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இது நல்லா இந்த கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் லைட்டாக அடங்கணுன்னே இதை நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம கலரே ஆட் பண்ணலாம், ஆனால் நல்ல கலர் வந்திருக்கு. இந்த கலரே ரொம்ப சாப்பிடணுன்னு அந்த அப்பிடேட்டாக இருக்கும். கோபி 65 தயாராகிடுச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை எப்போ தேவையோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ், நன்றி.